கொம்பன், விருமன், மெய்யழகன் இந்த படத்தை தொடர்ந்து கார்த்தி அவர்களும் ராஜ்கிரண் அவர்களும் 4வது முறையா வாதியார்ல சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோட முன்னோட்டம் வந்து சற்று முன் வெளிவந்திருக்கு. யாரும் பார்க்கலன்னா யூடியூப்ல போய் அந்த முன்னோட்டத்தை பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு இது திருப்தி அளிக்கும். இந்த படம் வந்து சூதுகவும் கக்க கப்போ 2 படங்களை இயக்குனா நலன் குமாரசாமி வந்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. வழக்கம் போல நலன் குமாரசாமியோட ஸ்டைல் இதுல பார்க்க முடியுது. ரொம்ப தமாஷா இருக்கு டீசரு, ரொம்ப கலாயா இருக்கு, ரொம்ப நக்கலா இருக்கு. வழக்கம் போல அவருக்கு ஏற்ற ஃபன் மூமெண்ட்ஸை வந்து அப்படி அங்கங்க வச்சிருக்கிறாரு. ஆனா கண்டென்ட்டா அதை பார்த்தா வந்து அது காப் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி நக்கல் நையாண்டி தனமான ஒரு காப்பா இதுல கார்த்தி அவர்கள் வரப்போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கார்த்தி அவர்களுக்கு வந்து நக்கல் நையாண்டின்றது இயல்பாகவே வரும். அது அவரோட சகுனி படத்தை நம்ம பார்க்க முடியும். படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் அந்த நையாண்டி தனத்தை வச்சுக்கிட்டே இருப்பாரு. அதே நையாண்டி தனத்தை இந்த படத்துல அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஏன்னா வந்து தமாஷா ஒரு காப்பு, நக்கலா ஒரு காப்பு, அந்த ஆக்ஷனும் அந்த காப்புக்கு பண்ணணும். இது எல்லாத்தையுமே அந்த காப்பு வந்து செயல்படுத்திருக்காங்க கார்த்தி சார். ஏன்னா காப் ஸ்டோரிஸ் வந்து சலிக்க கூடாது ஆடியன்ஸுக்கு. அப்படி சலிச்சா ஆடியன்ஸ் வந்து காப் ஸ்டோரிஸ் விரும்ப மாட்டாங்க. காப் ஸ்டோரியிலேயே இது வந்து நக்கலான காப் ஸ்டோரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நலன் குமாரசாமிக்கு இயல்பாகவே நக்கல் வரும், நையாண்டித்தனம் வரும். ஸோ இதை வந்து அவர் வந்து வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து வாதியாருன்னு சொன்னா வந்து சத்யராஜ் சார் தான் ஞாபகம் வருவாரு. சத்யராஜ் சாரும் இந்த முன்னோட்டத்துல தெரியுறாரு. ராஜ்கிரண் சார் இந்த பக்கம், சத்யராஜ் சார் இந்த பக்கம், 2 பேருமே சேர்ந்து வராங்க. சத்யராஜ் சாருக்கு இது 2வது படம். கார்த்தி சாரோட ஏற்கனவே கடைக்குட்டி சிங்கத்துல நடிச்சிருந்தாரு. கடைக்குட்டி சிங்கத்துல ஒரு கேரக்டர் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து தம்பி படத்துல ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பாரு. அதுலேயும் கார்த்தி சார் ராஜ்கிரண் சார் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க காம்பினேஷன் வந்து நம்ம அடுத்தடுத்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ வாதியார் மொத்தத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தா வந்து மெய்யழகன் படம் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப இயல்பான ஒரு ஸ்டோரியா இருந்தது. மெய்யழகன் வந்து ரொம்பவே வந்து ஒரு அடாவடித்தனம் இல்லாமல் மக்களோட இயல்பான ஒரு ஸ்டோரியை வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. இதுல கொஞ்சம் வந்து நக்கல், நையாண்டித்தனம், தமாஷு, கலாய்ப்பு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலந்து கட்டி செஞ்ச ஒரு கலவையா இந்த வாதியார் வந்து இருக்கு. ரொம்பவே வந்து என்ன சொல்றதுன்னா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படத்துல முக்கியமான படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஞானவேல் ராஜா சார் வந்து இன்னைக்கு மோஸ்ட் வாண்டட் பர்சன் அவரு. ஏன்னா அவர் வந்து ஒரு கதை கேட்கிறாரு அப்படின்னா அந்த கதை எல்லாருக்கும் பிடிச்ச கதையாக இருந்தால் தான் அவர் கேட்பாரு. அந்த வகையில இந்த கதை வந்து பயங்கரமா ஜெயிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துல டீசர் தான் வந்திருக்கு. எப்போ ரிலீஸ் அப்படின்றத டீசர்ல போடல. மேபி சூன் அவங்களே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க யாரும் அந்த டீசர் பார்க்கலன்னா யூடியூப்ல போய் அந்த டீசர் பாருங்க.